வணக்கம் மக்களே. இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோட், அதாவது வால்நட். இந்த மூளைக்கோள் மாதிரியான கனி நம்ம உடலுக்கு எத்தனை விதமான நன்மைகள் தருதுன்னு தெரியுமா? வாங்க, இது கேட்கும் போதே ஆச்சரியமாகவே இருக்குங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆக்ரூட் அல்லது வால்நட் ஒரு மரத்தில் வளரும் கனி. அதன் வெளிப்புறம் கடினமாக இருக்குங்க, ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா பச்சை பழம் மாதிரி மென்மையாக இருக்கும். நம்ம மூளையை அது பார்த்திங்கன்னா நம்ம மூளையில் இருக்கோம்ல, அதே மாதிரி தான் இருக்குங்க. மூளையை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுதான் நம்ம சாப்பிட்ற ஒரு பாட்டுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா, சைனா, ஈரான் மற்றும் இந்தியா, இதில் எல்லா நாடுகள்லையுமே அதை நல்லா வளர்க்குறாங்கங்க. ஆக்ரூட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அது என்னென்ன சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன், நார்ச்சத்து, நல்ல கொழுப்பு, மினரல்களில் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம், அயன், கால்சியம், ஜிங்க்கு, விட்டமின் இ, B6 இதெல்லாமே இதில் நிறைய இருக்குங்க. இதனால தாங்க இதை பிரைன் ஃபுட் அப்படின்னு கூட சொல்கிறாங்கங்க. ஆக்ரூட் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன தெரியுமா? வாங்க பார்க்கலாம். முதலாவது, மூளைக்கு சக்தி கிடைக்குங்க. வால்நட்டின் வடிவமே நம்ம மூளை போல் இருக்கும்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அது போலவே தாங்க அதில் உள்ள ஒமேகா 3 மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம நினைவு சக்தியை அதிகமாக்குது. மனநலன், மூளையின் செயல்பாட்டுகளுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. இரண்டாவது, இருதய நலம், அதாவது ஹார்ட் ஹெல்த். ஒமேகா 3 கொழுப்புகள், அமிலங்கள் நம்ம ரத்தத்தில் இருக்க அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இதயத்தில் ஆரோக்கியமாக வச்சுக்குதுங்க. கொழுப்பையும் சமநிலைப்படுத்தும். கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதையும் தடுக்குங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா கொழுப்பு எடையை கட்டுப்படுத்துங்க, வெயிட் கண்ட்ரோலுங்க. அளவுக்கு மிஞ்சாமல் சாப்பிட்டா ஆக்ரூட் நம்ம எடை மேலே நல்ல தாக்கம் விடுங்க. பசியை குறைக்கிறதுனால ஓவர் ஈட்டிங் தவிர்க்கவும் உதவுதுங்க. நான்காவது, மலச்சிக்கலுக்கும் தீர்வுங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஆக்ரூட் நம்ம ஜீரண சக்தியும் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல மலச்சிக்கலெல்லாம் தீர்க்கிறதுக்கும் இது உதவுதுங்க. அதே மாதிரி தாங்க வால்நட்டையும் நம்ம அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாதுங்க, லிமிட்டாக தாங்க சாப்பிடணும். அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. எந்த ஒரு பொருளுமே நம்ம லிமிட்டாக தான், அதுக்கேற்ற மாதிரி தாங்க சாப்பிடணும். இருக்குதுன்றதுக்காக அதிகமாக சாப்பிட்டா நம்ம உடம்பு கண்டிப்பாக கண்ட்ரோல் இல்லாமல் தாங்க போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.